இந்த நண்டுடைய பேர் தானுங்க சிங்கி நண்டு. இந்த சிங்கி நண்டுக்குன்னு ஒரு சில குணங்கள், பாதுகாப்பு இருக்குது. இந்த நண்டுக்கு நிறைஞ்ச கால்கள் பாருங்கள் சுத்தவர இருக்குது. அதுக்கு முன்னாடி நீளமான கால் மாதிரி நீளமாக ஒரு குச்சி மாதிரி இருக்குது. இந்த நண்டு வந்து அதிகமாக பார் பகுதிகளெலாம் வாழ்கிறது. பாருக்குள்ளே வாழ்கிற நண்டு தான் இது. இந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, கருக்கு முள் நிறைஞ்ச மாதிரி நீளமாக இருக்கும். எந்த ஒரு மீனாவோ இல்லை எந்த ஒரு உயிரினமாவோ அதை பிடிக்க வந்தால் அதை தடுப்பதற்காக தான் அந்த முள் மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் அதை மனிதர்கள் பிடிச்சோம்னா லேசாக முறியும். ஆனால் உயிரோடு இருக்கும்போது அதை பிடிக்க முடியாது. கருக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் 2 கண்ணுமே இருக்குது. ஆனால் இது மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா பின்பக்கம் மூவ் ஆகும். எப்பயும் முன்பக்கம் மூவ் ஆகாது. நீங்கள் கை கொண்டு போனீங்கன்னா இது வந்து பிடிக்க வந்தோன்னா பின்னாடி தண்டு மாதிரி இருக்குது, வளைவாக இருக்கா, அதுதான் அதால் மூவ் ஆகிறது. இதாங்க சிங்கி நண்டு. இந்த நண்டை பிடிக்கிறது வந்து வலையில் மட்டும்தான் பிடிக்கலாம். கழட்டும் போது கூட சைடில் தான் பிடிச்சி கழட்டணும், இல்லைன்னா கைக்கு சேதம் வந்துடும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய நண்டு தாங்க இது. இந்த நண்டு நெருப்பில் வாட்டி உடச்சி சதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வரை போடுவாங்க, புட்டு செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு எந்த நண்டுமே இடாதுங்க. அதாங்க சிங்கி நண்டு. இந்த நண்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சு கொண்டீங்களா? இந்த மாதிரி நண்டு நீங்கள் கிடைச்சா வாங்க, ஆனால் வாங்க முடியாது, விலை அதிகம். இந்த நண்டுகள் ஏற்றுமதிகள் இருக்கிறபடியாக இந்த நண்டுடைய விலைகள் அதிகம். அதனால் இந்த நண்டு ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னால் வாங்கி நெருப்பில் வாட்டி அப்படியே பீஸாக மெழுகு மாதிரி இருக்குமாங்க ஒவ்வொரு சதையும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நீங்கள் அந்த நண்டு மாதிரி எந்த நண்டையுமே நீங்கள் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டு. ஓகே, இன்றைக்கி இந்த நண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களா? ஓகே.